ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிற இந்த நல்ல கால நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களிக்கூற கடும்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த நிகழ்ச்சியை இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்துவார். அதனால் மீண்டுமாய் ஒரு கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயில் அவங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகினால இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். கைட்டு செய்கிற எல்லா கையின் காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதற்கு முன்பதாக ஒரு 2 வினாடி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். இந்த நல்ல கால நேரத்துக்கு நன்றி ராஜா. இயேசுவோட பேசுகின்ற நிகழ்ச்சியை கவனிக்கிற இந்த கால நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த வார்த்தைங்க உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உபாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் இந்த கால நேரத்தில் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு இந்த நாளில் என்ன வார்த்தைகளை இந்த வேதத்தின் ஊடாய் நம்மோடு கூட பேசுவார்ன்றதான ஒரு காரியத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிற, விசேஷமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழிநடத்துதல் தேவனாக இருக்கிறார். அதனால் உபாகமம் 15:10 இப்படியே சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட எல்லா காரியங்களிலும் நீ செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டோட வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பிரியமானவர்கள், இந்த கால நேரத்தில் ஆண்டோட வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உனக்கு தேவன் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி. அப்போ தேவன் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய நினைவுகளும் நம்ம யோசிக்கிற காரியங்களும் எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ தேவ சமூகத்தில் அவைகளை கர்த்தர் நமக்கு கட்டாயம் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் என்றதான ஒரு நிச்சயம், ஒரு விசுவாசம், நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகினால தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு எல்லா காரியங்களிலும் கைக்கூடி வரும்படிக்கு தேவன் உதவி செய்கிறார். ஒரு உதாரணத்துக்கு நாம் சொல்லுவோம், ஒரு வீடை கட்டுகிறோம், இல்லது ஒரு வாகனத்தை வாங்குகிறோம், இல்லை ஏதோ ஒரு நல்ல காரியம் நம்முடைய குடும்பத்தில் நடக்குது அப்படின்னா அதற்கு நாம் தேவ சமூகத்தை முதல் வைத்து ஆண்டவர் நம்மை நடத்தி கொடுக்கணும். தேவன் தான் எனக்கு எல்லா அனுகிரகத்தை பாராட்டணும், கர்த்தர் தான் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஒரு திட்டத்தோடு நாம் செயல்படும் போது அந்த கையின் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவன் இருக்கிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். இட் இஸ் a will of God. தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகினால எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தையை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுப்பார். whether it may be a great business or a smaller business, whatever it may be, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் மகிழ்ச்சிகரமான காரியத்தையும் அதில் உங்களுக்கு ஆண்டவர் செயல்படுத்த வல்லவராக இருக்கு. யூ மே see a greater profit. அதில் ஒரு லாபகரத்தை நீ பார்க்க முடியும், நன்மையான காரியங்களை பார்க்க முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பார்க்க முடியும். ஏன்னா நீ தேவனை முதன்மையாக வைத்து செயல்படும் போது ஆண்டவராகிய தேவன் உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அது எதுவாக இருக்கட்டும், தேவனை முதன்மையாக வைக்கும்போது அது நமக்கு சக்சீடட் தான். நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய வெற்றி, பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதில் எந்த ஒரு ஐயமும் கிடையவே கிடையாது. கர்த்தர் தான் நம்ம எல்லாவற்றிலும் பாதுகாத்து ஆசீர்வதித்து ரட்சித்து நடத்துக. அதனால தான் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டோட வார்த்தை சொல்லப்படுகிறது, ஆண்டவர் நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாக்கிறாருன்னு சொல்லி. The Lord God thy shall bless thee in all thy works. உன்னுடைய எல்லா வேலைகளிலும், whatever you do, whatever you plan, whatever is going on, everything will be succeeded. The work is from the Lord. The strength is from the Lord. தேவன் அதற்குண்டான பலனையும் பலனை உனக்கு உடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, அதனால இந்த கால நேரத்தில் ஒருவேளை நீ யோசிக்கலாம், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் அநேக தடையாக இருக்குது, என் வேலைகளில் தடையாக இருக்குது, என் சூழ்நிலை மாற்றப்பட்டு இருக்கிறது,
ஆதியில் இருந்தது போல என் வாழ்க்கை, என் சூழ்நிலை இல்லையே, இந்த காலகட்டத்தில் எப்படி நான் நடத்துவேன்? How am I going to lead my life? I am going to lead my work. I am going to lead my future. You may be a great question in your heart. ஆனால் இன்றைக்கு கால நேரத்தில் நீ முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் சார்ந்திருக்கும் போது தேவன் அதற்கு ஒரு விடுதலை தருகிறவர், ஒரு விடுப்பை ஆண்டவராகிய தேவன் உண்டாக்குவார். எனக்கு அருமையானவரில் இந்த கால நேரத்தில் ஆண்டவர்களை விசேஷத்தை விதத்தை நடத்துவார். அதுதான் ஆண்டவரை நீ நம்பி இருக்க வேண்டிய ஒரு காரியம். You have to prove that you have a faith, 100% faith on the Lord. 100% தேவ சமூகத்தை, தேவனை மாத்திரம் நான் நம்புகிறேன்னு சொல்லப்பட்டதான அந்த உறுதியான காரியம் உனக்குள்ள இருக்கணும். தேவன் அதுதான் விரும்புகிற. அப்போதான் நீ கைட்டு சேர்க்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஏன் தடை? வர்ஷிக்க மாட்டேங்கிறது. There is no prosperity in many people's life. அநேக ஜனோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம், ஒரு செழிமை இல்லை. ஏன்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறது இல்லை. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். Put first the Lord. தேவனை முதன்மையாக செயல்படு. அப்போதான் உன் கையின் காரியம், அது சின்னதோ பெரியதோ, அது கர்த்தர் உனக்கு கட்டாயம் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். தேவனுடைய சமூகம் உன்னை நடத்தும். தேவன் பாதுகாப்பார். உன்னுடைய போக்கு வரத்து, உன்னுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து அவர் செழுமைக்குள்ள நடத்துகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, ஆண்டுடைய தயவு உனக்கு எல்லா விதத்தில் பாதுகாத்து ஆசீர்வாதத்தை நடத்தும். அதனால தான் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை உனக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ கைட்டு செய்ய எல்லா கையின் காரியங்களையும், எல்லா வேலைகளையும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக நடத்துவார். எந்த விதமான சந்தேகமோ எந்த விதமான குழப்பமோ உனக்கு தேவை கிடையாது. Do not get confused. நீ குழப்பப்படாத. இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லி சந்தேகம் உனக்கு வேண்டாம். கர்த்தர் உனக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கப்படி நடத்துவார். அதனால தான் இந்த உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தில் நம்ம இப்படி இந்த காரணத்தில் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், உங்களை கொஞ்சம் உயர்த்தும், ஞானத்தை கொடுக்கும், பலனை தரோம்னு சொல்லி இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபம் பண்ணி இந்த காரணத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து கேளுங்க. ஆண்டவரே, நான் கைட்டு செய்கிற காரியத்தில் இது வரைக்கும் எனக்கு லாபகாரம் இல்லை, இது வரைக்கும் எனக்கு ஆண்டவரே ஒரு உயர்வு இல்லை, ஆண்டவரே தடையாக இருக்கிறது எல்லாமே தடை தான். நான் யோசிக்கிறது ஆண்டவரே, நான் திட்டமிடுகிறது எல்லாம் எனக்கு பல விதத்தில் குழப்பமாக இருக்குது. இன்றைக்கி யாரை நான் நம்புவேன்ப்பா? யாருக்கிட்ட நான் போய் சொல்லுவேன்? யாரிடத்துல ஒப்புவிப்பேன்? கர்த்தர் தான் என்னை நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நடத்துவார். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம். இந்த கால நேரத்தில் இயேசுவோடு பேசுவோம் என்ற நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரே, நீ கைட்டு செய்யும் எல்லா கையின் காரியங்களும் உனக்கு ஆசீர்வாதமாக நடத்துவார்னு சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நன்றி ராஜா. Bless this word, bless the people who listen this word of Father God. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.